ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உன்னோட பேர சுபுத்திர. இந்த சுபுத்திர ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாராயா? பர்கரி சிவா முனிவர் ஆகப்பட்டவர் ஒரு ஏகமானது செய்தார். என்ன அரிசி? பர்கரி சிவா முனிவர். சரி, அந்த ஏகத்தின் வழியிலாக இந்த அழகு சுபத்திரை. சரி ஐயா, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிறந்து கண்ணம்மா அம்மா எனக்கோ திருமணமானதடி. உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. நான் கூட ஒரு போடு போட்டுக்கலாம். என்ன காலத்துக்கு காலமாடி கல்யாணம் பண்ண அம்மா மாதிரி அப்படி சொல்லு. மாலை உனக்கு 7:30 காலையில அங்க யாரும் இல்ல, யாரையும் பார்த்து என்ன கொஞ்ச நேரம் போட்டு அண்ணா என்ன பண்ணலாம்? கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன், புள்ளானாலும் புருஷன் தான். தாலி கழுத்து இருக்க முந்தானத்தை ஆணியில தொங்கிட்டு இருந்துச்சு. அது வேற தாலி மஞ்சள் போட்டுப்பாங்கடா. அது மஞ்சள் போட்டு பாரு, பவுன் தாலி. கணவர் கட்டின தாலி கழுத்து நிறைய இருக்க. அந்த புண்ணியவான் கட்டின தாலி பூமியை பார்த்து இல்லப்பா சும்மா சாமி கும்பிடு. சாமி கும்பிடுறா. அடிக்கிறானா திருட்டு பூண்டா தலைமால சாமி கடவுள ஆண்டவா என்ன யாராரு அடிக்கிறாங்களோ ஆண்டவா, நீலா தாலி அட்டி நீலா தவிட்டு போன போட்டு வல்ல முண்டை அப்படியே நடக்கும். நான் பல்லு வலிக்கு 25 வருஷம் ஆகுது. சாமி கடவுளே, இது 2வது தடவை கோயில் ஆடுறேன். அண்ணா இத்தனை தடவை பொட்டிக்கான போறேன், சேவ மாட்டுக்கிறான்னு வர மாட்டேங்குதுடா. இருவருக்கடியோ இருவருக்கு மூத்தோர், நடு பிறந்த நாயகன், ஆனால் அழகு மன்னன் அவரே அர்ஜுன மகாராஜரையே மாலையிட்டு நல்ல ஜோடி பொருத்தம். சூப்பராயா. அவங்க ஜோடிக்கும் நீ சொல்றதுக்கு என்னடா சம்மந்தம் கிடக்குது? பரவாயில்லன்னு சொன்னாடி. சரி சரி, முன்னால அப்படி தூங்கிட்டோமா இப்பெல்லாம் உக்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் என்ன தெரியவில்லை, ஏதோ ஒரு சத்தமான விடுதி கேட்கிறது. நான் கறி குழந்தை விட்டாயா அண்ணா என்னுடைய வேடத்தை பார்த்து 10-20 என்று அன்பளிப்பு அளித்துள்ளார். அவர்களது குடும்பமானது மேல்மலையினூர் அங்காளம்மன் சன்னதி எப்படி மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே போல அவர்களது குடும்பமானது மென்மேலும் வளரும்படி அந்த அங்காளம்மனை பிரார்த்திக்கிறேன். ராமோ Thank you.
எத்தனை முட்டை இடுவீங்க? 8 முட்டை அடிச்சு 5 முட்டை வச்சுக்கிறேன், 3 முட்டை கோலா போச்சு. ஏன்னா அதே சொன்னாங்க. நீ தானே அபயங்கிற? அபயமடா அபயமடா அபயம். டேய் பொறுமை சாமி பொறுமை. தூக்கத்துல வந்துருப்பாங்க. டேய் மாறி பாரு இறங்குது. அது இறங்காதுடா. டேய் என்ன அபயம் அங்க நில்லு. ஒவ்வொருத்தர பிரச்சனை சொல்லுங்க. என்ன நீ யாரு? நான் மகாராணி அம்மனுக்கு தோழி பெண்ணு. தோழி பெண்ணு உங்ககிட்ட சொல்ல முடியாது. தோழி என்கிட்ட சொன்னா இந்த கையா உடஞ்ச கை ரெண்டுமே அபயம். அம்மா அம்மா வேற வேலையே இல்ல. பழைய சோப்பு பண்றாங்க வேலை இல்லாத. அம்மா என்ன நான் ஓடி பண்ணு வந்துருக்கிறேன். ஓடாடே ஓடி பண்ணு. அடியேடி அம்மா நம்ம நாட்டை தேடி 27 ஒட்ட பிள்ளைங்க. நாங்க ஒட்டப்பட பிள்ளைங்களாடா? டேய் இல்லம்மா 27 பொட்ட பிள்ளைங்க தலைமால முக்காடு போட்டுக்கிட்டு அம்மா அபய் அம்மா அபயின்னு ஒரு கபடிக்கு ஒரு எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துருக்கிறா. 27 பொட்டை பிள்ளைங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டி போட்டுக்கோங்க டெய்லி ஒவ்வொன்னா. இல்லம்மா நான் தாலி கட்டினா பரவாயில்ல, நம்ம அரமனை தேடி வந்துருக்கிறாங்களே. நம்ம அரமனை தேடி எங்க என்னடா அது எங்க போறாங்க? என்னாடி அப்படியே முட்டை அப்படியே அறுத்து போட்டா ஊரு சமத்துக்க கறியாவா. ஏன்டா அவங்க முக்காடு போட்டு இருக்கிறாங்க? ஒருத்திக்கு எத்து பல்லு, ஒருத்திக்கு தண்ணி. எலும்பி எங்க போயிட்டா? ஏமா நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க நாடு என்ன, நகரம் என்ன? சரி அதெல்லாம் இருக்கு. எங்க கொஞ்சம் துணி ஏமா, எங்க கொஞ்சம் துணி ஏமா நீத்த கொஞ்சம் காக்கா குப்பலமா இருக்கும். ஏமா நீங்கெல்லாம் யாரு, எந்த ஊரு, நாடு என்ன, நகரம் என்ன? எதுக்காக இந்த ஆனகுந்தி மாவட்டம் வந்திருக்கிறீங்க? முதல்ல தங்களுடைய பாதங்களுக்கு 27 அக்கா தங்க 27 பேரும் வந்தனம் புரிகிறோம் அக்கா. உண்மைதான். எங்களுடைய வாதத்தை மனித விடுகிறாள். சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்போம். அப்படியா? அப்படின்னா நீங்க கேட்ட கேள்வி நாங்க யாரென்று சொல்லுவதாக இருந்தால், எங்க முகத்தை காட்டுவதாக இருந்தால், முதல்ல நீ எனக்கு பண்ணணுமா? என்ன தடே வாடா இங்க பண்ணணுமாமா? ஒடியால டக்குனே என்ன பண்ணணும்? அங்க எல்லாம் பொட்டிக்காரர்கிட்ட மலாந்து முடிச்சு படுத்துக்கிற ஆளுக்கார் தலைவர் பண்ணே. அவன் தான் செட்டு சும்மா பண்ணணுமாமா? உன்னை பண்ண முடியாது, 2 பேர் வேணும் பண்ணலாம். 2 பேர். ஆமா நீ சும்மா ஓட்டல அவன்கிட்ட நான் படுக்க மாட்டேன். அவனை வந்து பக்கத்துல வச்சிருக்கிற. அது இல்லம்மா, எங்க இடத்துல முதல்ல சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியம் பண்ணணுமா? உண்மைதான். கை போடணும். நாங்க கை போடத்தான் உடம்பு பிடிக்குது. போகணும் இல்லைன்னா போகணும். அது இல்லம்மா, சத்தியம் செய்யணுமா? சத்தியம். சத்தியமா? உண்மைதான். சத்தியம் செய்தீரானா நாங்கள் யாரு, எங்கள் பேர் என்ன, எங்க ஊர் என்ன அப்படின்னு சொல்லி எங்க முகத்தை எல்லாத்தையும் காட்டுறோம். அவனா எல்லாத்தையும் காட்டுறோம். அப்படி பெருக்க முடியாட்டம் தான் இருக்கும். இவங்க மூஞ்ச மேல பாத்துட்டு அதுக்கப்புறம் சத்தியம் வாங்கிக்கலாம். சத்தியம் பண்ண ஐயா இவங்கள பாக்குறதோட சொல்லுங்க.
பாத்து பாத்து பாப்பாடி கொண்டு போடாதீங்க. எனக்கு கொஞ்சம் குடி வெட்டுங்க ஐயா. அருமையான குடும்பம். அண்ணா அண்ணன் விளக்குற போது டேய், வாடாங்க. நீயும் விட மாட்டேங்கிறா. ஏண்டா நீ நல்லா எடுத்து சொல்லுண்ணா. சங்கிரி மலையும் தொலைச்சு போட்டு மலையும் இந்த பக்கம். ஆமாடா 2 படி இங்கதான் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? சத்தியம் ஏம்மா, சத்தியம். இப்ப என்ன உங்களுக்கு சத்தியம்? எப்படி சத்தியம்? அதாவது எப்படி என்றால் ஒவ்வொருத்தரா அந்த சொல்லணும். ஆகாயம் சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக உங்க அண்ணன் ஹரிராம கண்ணன் மேல சாட்சியாக அதாவது நீயோ கோடு தவறாத குருகுல வம்சம் சரியான சந்திரகுல வம்சம் அந்த வம்சத்தின் சாட்சியாக உங்க ஏன் தாலியே பறி போனாலும் உங்களுடைய தாலி வந்து பறி போகாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படியா? அப்பதான் எங்களுக்கு திறப்போம். சரி, உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி தரணும்னா நான் ஏம்மா, பொம்பளைக்கு பொம்பளை பண்றது தப்பா? எங்களுடைய நாட்டின் மக்களுக்கு புரோட்டக்கல்ல மாவடிச்சா எப்படி சத்தம் வரும்? தப்பு தப்பு. ஐயோ, ஒரு மனுஷன். நான் நம்ப மாட்டேன். நாங்க சத்தியத்துல ஆலோசனை பண்ணுவோம். எடுத்து சொல்லுங்க. கண்ணாடி வலையில மூக்கில் ஏறி போயிரு. சத்தியம் பண்ணா பொம்பளைக்கு என்ன வந்துட போகுது? பண்டிப்படாயா எனக்கு இல்லாத போயிட மாட்டேங்குது. ஐயா மகராசிங்களே, என்ன போல பொம்பளைங்களே எல்லாம் சத்தியம் பண்ண சொல்லுங்க. ஐயா நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா நான் சத்தியம் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். பொம்பளைக்கு என்ன? நீ சொல்லு. பொம்பளைக்கு யாரு பண்ணா பண்ணுங்க. வண்டிங்க. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். போய் பண்ணுங்க. ஐயா, பேர் என்ன? என் பேரா மயிலு. மயிலு. உன்னை நம்பிதான் சத்தியம் பண்றேன். சரி போய் முன்னாடி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீ தான் பாத்துக்கணும். போ. பாரு, அந்த அம்மா மயிலம்மா படுக்கிறம்மா. அப்படி சொல்லு. படுக்கிறோமா? மயிலம்மா படுக்கிறம்மா. தூங்குறம்மா. அம்மா, இதோ ஆகாயம் சாட்சியாக உமாதேவி சாட்சியாக என்னுடைய அண்ணன் வாய கண்ணன் மீது சாட்சியாக என்னுடைய சந்திரகுலத்தின் மீது சாட்சியாக என்னுடைய தாலியே பறி போனாலும் உங்களுடைய தாலியை காப்பாற்றி தருகிறேன். ஏண்டா உன் தும்பல எப்படிறா? அருமையான தும்புல தான். எப்படி? மேலு தெருல தும்புனா கீழு தெருல போன விழுவோம். ஆடாடா இடுத்துல தும்பனா ஏதோ ஒண்ணு நடக்கும். ஐயா மொளை மேல போயிருங்க. இதோ சத்தியம் செய்தாரம்மா. சத்தியம். தங்கியமா இருக்கலாம். முகத்தை காட்டலாமா? காட்டுங்க.